எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல சந்தோஷமான இந்த முதல் நாள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபம் 21 நாட்களும் நம்முடைய திருச்சபையிலையும் ஆன்லைன்லையும் நடைபெறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தடையில்லாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஜெபத்தை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இதை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இந்த ஜெபத்தை நீங்கள் எடுத்து அந்த 21 நாளும் நல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். நாம் நேரடியாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம், வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 6வது வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இந்த முதல் நாள் இந்த உபவாச ஜெபத்திலே இரக்கம் செய்யும் வரை உண்மையே என்கிற இந்த ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் இதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த முதல் நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஒரு மனிதனை நிலைவரப்படுத்துகிறவர், நிலையாய் ஒரு இடத்திலே ஆண்டவர் வைக்கிறவர். அலைந்து திரிகிற, ஒரு இடம் இல்லாமல், ஒரு வேலை இல்லாமல், இல்லையென்றால் ஒரு சூழ்நிலை வாய்க்காமல் பல பக்கங்களிலே எனக்கு ஒரு நிலைவரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை கர்த்தரை தேடின பிறகு ஆண்டவர் அவர்களை நிலையாய் வைக்கிற கர்த்தர். இந்த இடத்துல சகரியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஆண்டவர் அவர்கள் புறஜாதிகளைப் போல அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு தலைவர்களை கொடுத்து, ஆண்டவர் அவர்களை நிலையாய் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வைத்தார். ஆனால் நிலையாய் ஆண்டவர் ஒரு இடத்துல நிறுத்தும் போது சொன்னார், இங்கே இருக்கிற அந்நிய மார்க்கத்தினுடைய காரியத்தெல்லாம் நீங்க பின்பற்றக்கூடாது. அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவார்கள். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி, ஆனால் நாட்கள் தாண்டதற்கு பிறகு ஜனங்கள் அதெல்லாத்தையும் கேட்கல, எல்லாத்தையும் விட்டு வெளியே போனார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன உடனே நிலையாய் இருந்த இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஒரு நல்ல நிலையான இடத்துல இருந்துட்டு பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். பொதுவாக நம்ம கூட நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அந்த சுதந்திர தின விழாவை ரொம்ப
ரொம்ப கிராண்டா நம்ம கொண்டாடுகிறோம். நம்முடைய கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப கிராண்டா கொண்டாடும். அது நம்முடைய தேசத்திலே மிக முக்கியமான நாளா இருக்கிறது. அப்போ அதனுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய தியாகிகள் இருக்காங்க. நம்ம இன்னொருத்தருடைய கீழே அடிமைகளா இருந்தோம். நம்முடைய ஜனங்கள் அங்காங்கே சிதறி இருந்தாங்க. ஆனா நம்முடைய கையில இந்த நாடாக்க அந்த கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய அந்த சுதந்திரம் என்கிறது முக்கியம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, இவங்க பல பக்கத்திலையும் சிதறப்பட்டு அவர்களுடைய வம்சத்திற்கென்று ஒரு நாடு இல்லை. இப்போ ஏன்னா இவர்கள் செய்த தவறுகள்னால தான் அது நடந்துச்சு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இல்ல உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேண்டாம். மறுபடியும் மீண்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா, திரும்பவும் ஒரு இடத்திலே உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த ஜெபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்திலே இருக்கிற நீங்கள் ஒருவேளை துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒரு நிலைவரம் ஏற்கனவே ஒரு இடத்துல நிலையா இருந்தேன், ஆனா அந்த இடத்துல இருந்து நான் துரத்தப்பட்டேன். இப்பொழுது நான் நிலைவரமா இல்லை, என்னுடைய வாழ்க்கை நிலைவரப்படுமா? இனி நான் ஒரு இடத்துல நிலையாய் வருவேனா? நான் மறுபடியும் இந்த காரியத்திலே நிலைக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு முதல் நாள் வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் ஒரு விசை, திரும்பவும் ஒரு விசை. நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாயோ, நீங்கள் எங்கிருந்து துரத்தப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கிருந்து அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கிருந்து வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் உங்களை கொண்டு போய் வைத்து உங்களை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் சொல்லலாம், நீ இனி நிலைப்பட முடியாது, உனக்கு நீ நிலைவரம் கிடையாது, நீ அந்த இடத்திலேயே நிலையா இல்ல, இந்த இடத்திலேயே நீ நிலையா இல்ல, அங்கிருந்து நீ வந்தது தப்பு, இங்கிருந்து நீ எடுக்கப்பட்டது தவறு, இனி உனக்கு எங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, இனி உன்னை எங்க நிலைவரப்படுத்த போறாங்க? இல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையா நிக்க முடியாது, நீ பரிசுத்தத்துல நிலையா நிக்க முடியாது. ஒருவேளை சத்துரு இப்படி உங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பானே ஆனால், சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால், ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் திரும்பவும் திருவிழம் பற்றுகிறாரு. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டும் போதே சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என் பிள்ளையை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என்னுடைய வேலையை நிலைப்படுத்துகிறதாய் நன்றி, என் குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால், இங்கே சகரியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன். இயேசுவினுடைய சீடர்கள் வந்து ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று உலகத்தினுடைய ஆசைகள் அவர்களுக்கு வந்தது. இனி நம்ம தொடர முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆண்டவரை விட்டு தூரத்தில் போய்விட்டாங்க. அப்போ இனி அவர்களுக்கு நிலை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து அந்த ஊழியத்தில் கர்த்தர் மறுபடியும் நிற்க வைத்தார். அதற்கு பிறகு ஒரே பிரசங்கத்தில் பலாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொன்னேன், துரத்துண்டு போனவர்கள், விடுபட்டு போனவர்கள், எடுக்கப்பட்டு போனவர்களை கர்த்தர் திரும்பவும் வந்து நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த பிளஸிங் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், ஆண்டவரே முழு பலத்தோட எல்லாரும், ஆண்டவரே எனக்கு இது தேவை, நான் இதை விரும்புகிறேன், என்னை நீர் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்தணும். இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த முதல் நாள் என்னிடத்தில் பேசுகிற வசனம் எனக்குத்தான் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்குத்தான் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்திற்குத்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, இப்பொழுது உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் திரும்பட்டும். ஒரு ஜெபமா அதை செய்யுங்க, ஒரு ஜெபமா செய்யுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. மறுபடியும் திரும்பவும் ஆண்டவர் எங்களை நிலைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ இன்றைக்கு முழுக்க நம்ம அடுத்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் வருகிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும். ஆண்டவரே நீர் என்னை
திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா என்னை நிலைப்படுத்தும். இது ஒரு நல்ல பிளெஸிங், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இது நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் உனக்கு நிலையான வீடு கட்டுவேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நிலைவரம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப தோற்று போயிடுவோம். நம்முடைய பிள்ளைகள் தோற்று போய்விடுவார்கள். நம்ம உலக வாழ்க்கையை சமாதானமாக வாழவே முடியாது. அதனால எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா ஒன்று கூட்டணும். எல்லாத்துலேயுமே நம்முடைய யோசனையில் ஒரு நிலைவரத்தை கர்த்தர் தரணும். ஆண்டவரை தேடுறதுல ஒரு நிலைவரத்தை ஆண்டவர் தரணும். இது ஒரு பெரிய கிருபை. ஆமென். நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு சாட்சி, அதான் நம்முடைய ஆண்டவர் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதை, அதுவும் மறுபடியும் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதுல ஒரு நல்ல சாட்சி ஒன்று இருக்கிறது. ஒரு பிரதர் ஒரு நல்ல மளிகை கடையை வைத்து நடத்தி கொண்டு வந்தார். அப்போ அந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம், அப்படியே கூட்டம், நிறைய கூட்டமாய் வரும். அப்போ அந்த ஓனருக்கு அந்த இடத்த வாடகைக்கு கொடுத்த ஓனருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த மளிகை கடையில் இத்தனை ஆயிரம் பேர் ஜாமான் வாங்குறாங்க, இவன் இத்தனை வாடகை தான், நமக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வாடகை தான் நம்மளால் வாங்க முடியும், அதனால இவனை காலி பண்ண வச்சுட்டு இந்த கடையில் நம்ம ஒரு மளிகை கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே இந்த மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த இடத்துல தான் இப்போதான் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டோம், நம்ம நிலைவரப்பட்டுட்டோம்னு நினச்சோம், திடீர்னு இந்த இடத்துலேருந்து இப்போ துரத்தப்படுறோமே அப்படின்னு கண்ணீரான வாழ்க்கை. அப்போ அந்த காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் பக்கத்தில் இன்னொரு கடையை பிடிச்சி அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் என்னமோ தெரில, இந்த கடையிலிருந்து அவர் வெளியே போன உடனே எல்லாமே நஷ்டமாயிருச்சு, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. தொடர்ந்து 3 மாதங்கள் அவருக்கு அடி மேல அடி, எல்லாம் நஷ்டமாயிருச்சு. கடைசியில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 2வது போன இடத்துல இருந்து அவர் எல்லாம் நஷ்டப்பட்டு அந்த கடையே நடத்த முடியாம இப்பொழுது ஒரு அனாதையை போல நிர்கதியாய் நின்றார். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவாய் ரோடாய் அலைந்து ஜெபம் பண்ணுவாராமா. நான் ஒரு இடத்துல நல்லா இருந்தேனே ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு இப்போ நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறேன், திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்த நிலைவரப்படுத்த முடியுமா, திரும்ப அந்த பிஸ்னஸ் ஒன்று வருமா, நான் இன்னி யார்கிட்ட நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவருடைய மனம் குழம்பி கொண்டே இருக்கும்போது ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிற ஒரு இடம், அந்த கல்லறை தோட்டத்தில் கார்னரில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சாமா. அப்போ அந்த இடத்த ஒருத்தர் அவருக்கு கொடுக்குறேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்த போய் நீ என்ன பண்ண போற, அந்த இடத்துல நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர். அந்த இடத்துல கல்லறை தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல அது ஒரு சாபமான ஒரு இடம், என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் அழுதுண்டே கர்த்தருடைய சமூகத்தில் நீர் என்னை திரும்பவும் நிலைவிடப்படுத்துவீர் என்று விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய அழுகையெல்லாம் பார்த்து, யாரெல்லாம் அந்த இடம் நல்லா இல்லை, யாரெல்லாம் அந்த இடம் சாபம் பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்த மனுஷனை கர்த்தர் நிலைப்படுத்தினார். அவர் இழந்து போனதை கர்த்தர் 100 மடங்கு திரும்ப கொடுத்தார். அந்த இடம் மட்டுமல்ல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 இடங்களை அவர் வாங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த பட்டணத்தில் கர்த்தர் அவரை நிலையாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா நிலைப்படுத்துவேன். நீ எத்தனை தடவை எடுக்கப்பட்டாலும், எத்தனை தடவை நீ துரத்தப்பட்டாலும், எத்தனை தடவை நீ பிடுங்கப்பட்டாலும், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர். சொல்லுவோம், மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன்.
இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த தாவீதுனுடைய மகன் சாலோமோனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், நீ என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவாய், நான் என்ன பண்ணுவேன்னா உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இது தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நிலையாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த சாலோமோன் நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனா அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் நிலையாய் நிற்க முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவனாலே சரியாக பார்க்க முடியல. அவன் கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தான். ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அல்ல, பல வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்ம ஒன்னொன்னா அதை வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13 வாசித்தோம். இப்பொழுது 1 ராஜாக்களிலே 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் எடுத்துக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் நீங்கள் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம், இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உனக்கு நிலையான ஒரு ராஜ்யத்தை தருவேன், ஓ சன்னதியா அந்த ராஜ்யத்தில் உட்காருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா இந்த வம்சம் அந்த ஆசீர்வாதத்தை சில ஆண்டுகளுக்குள்ளே சீக்கிரத்திலே இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள்? இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சிங்காசனங்களை நீங்கள் ஏன் இழந்து போகிறீர்கள்? அப்படிதான் நான் உங்களுக்கு பேச போறேன். கவனிங்க, தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற இடங்களை நம்ம எதனால இழந்து போறோம்? இல்லை அப்படின்னா உங்களுடைய சிங்காசனத்தின் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானித்து நம்ம கடந்து போறோம். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடது புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் முதல் சிங்காசனத்தை இழந்த ஒரு தூதனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்திருந்தாரு, எல்லா தூதர்களை விட மேலான ஒரு அபிஷேகத்தை தந்திருந்தார். ஆனா இந்த சிங்காசனத்தை இந்த மனுஷன் இழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தூதன் இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமையான பேச்சுகளை தன்னுடைய இருதயத்திலே வாங்கினது. இல்லை என்றால் பெருமைக்கு தனக்கு பெருமைகளுக்கு தன்னை இடம் கொடுத்தது. ரொம்ப கவனமாக கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலைவரமான சிங்காசனங்களை சிலர் இழக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமைக்கு ஒரு மனுஷன் தன்னை இடம் கொடுப்பானே ஆனால் கண்டிப்பா சிங்காசனம் அவர்களுக்காக உறுதிப்படவே மாட்டாது. சிங்காசனம் உறுதிப்படவே மாட்டாது. நம்முடைய சிங்காசனத்தை எடுப்பதற்காகவே சத்துரு நம்முடைய பெருமைகளை காதிலே வாங்கிறது போல ஆட்களை அனுப்பி விடுவான். ஆனா ஒன்று நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்,
யார் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையாய் பேசி இல்லைன்னா நம்மை குறித்து பெருமையாய் பேசும்போது அதுக்கு பின் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால் உங்களுடைய சிங்காசனத்திற்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். அதனால ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெருமையாய் மனிதன் பேசும்போது அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மற்றவர்கள் நம்ம என்கரேஜ் பண்றது தவறல்ல, நம்மளை தட்டி கொடுக்கறது தவறல்ல. ஆனால் சில மனிதர்கள் பெருமையாய் பேசும்போது அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வழி விலகி போறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, மனிதர்கள் நம்மை பெருமையாய் பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு இதயம் இருக்கணும். இல்லை, இதற்கு நான் காரணம் அல்ல, இதற்கு என் ஞானம் காரணம் அல்ல, என் திறமைகள் காரணம் அல்ல, இதனுடைய பெருமைக்கு மதிப்புக்குரியவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்லுங்கள். தேவன் ஒருவரே, அவர்தான் பெருமைக்குரியவர். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உன்னுடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். நான் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். ஹலோ, இங்க சாலோமோனுடைய மகனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பொறுப்பு அவனுடைய கையில வந்த உடனே ஒரு கூட்டம் அவனிடத்துல பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, எப்பா உங்ககிட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு இடம் கொடுக்காத, நீ அவங்களுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பாவோட நான் பெரிய ஆளு, எங்க அப்பாவோட நான் எனக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, எங்க அப்பா சாதாரணமா தான் உங்களை தண்டிச்சாரு, ஆனா நான் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னுடைய அந்த சிங்காசனத்துல உட்கார வச்சு வாலிபர்கள், இவனும் ஒரு வாலிபன், கூட இருக்கிற வாலிபர்கள் அவனை பெருமையா பேசி 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 அப்படி உயர்த்தின உடனே வேதம் சொல்லுது, முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு இந்த ராஜா தன்னோடு கூட வளர்ந்தவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய சிங்காசனம் அவனை விட்டு தள்ளி போயிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் நம்மை பெருமையாய் பேசும்போது உங்களுடைய சிங்காசனத்திற்கு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? இன்னொருத்தர் உங்களை அந்த பொறுப்புலையோ அந்த சிங்காசனத்திலேயோ இருக்கும்போது பெருமையா பேசும்போது அதை நீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சிங்காசனம், அந்த பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வெற்றியாய் அமைய முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, அந்த மனிதன் சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த மகிமையை யாருக்கு சொல்லணும்னா அப்படியே கர்த்தருக்கு. நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஊரில் ஒரு நல்ல கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துல அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களிலையும் தண்ணி வற்றி போனாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது. நிறைய பேர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு பாம்பு கிடக்குது கீழே. அதை பார்த்துட்டாங்க. இந்த பாம்பு கிடக்குதுன்னு பார்த்த உடனே ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி இந்த பாம்பு கிடக்கிற தண்ணி நம்ம குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேரிடத்துல அந்த கிணறு தோன்ற அந்த கிளீன் பண்ற எத்தனையோ பேரை வர சொன்னாங்க. யாருமே இறங்குறது மாதிரியே இல்லை. இவங்க என்னென்னமோ வலையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுலையுமே அந்த பாம்பை பிடிக்க முடியல. அது வாளி போட்ட உடனே போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிரும். யாராவது ஒருத்தர் இறங்கி தான் அதை பிடிக்கணுமே தவிர அதை எடுக்கவே முடியல. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற சில ஆட்கள் சேர்ந்து ஒரு குடிகார ஒருத்தரை நல்ல தண்ணி அடிப்பார், குடிப்பார். அவரை கூப்பிட்டு ரொம்ப பெருமையா பேசி, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, நீ அப்படி பண்றவன் இப்படி பண்றவன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவரும் இவன் பெருமையா பேசின உடனே நான் பாடுறான், நான் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பெருமை அவங்க பேச 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 இவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
அந்த தண்ணி அடிச்சுட்டு கிணத்துக்குள்ளே இறங்கினார். இது நடந்த சம்பவம். உள்ளே இறங்கி தன்னுடைய கையில் இருந்த டவல் இருக்கு, அந்த டவலுனால் அந்த பாம்பை பிடிச்சிட்டார். பிடிச்சி 2-3 படிக்கட்டு ஏறி மேலே வந்தார். இவர் வரும்போதே என்னன்னா அந்த பாம்பு வந்து நெளியும் இல்லை அந்த அந்த கவருக்குள்ளே, அதே மாதிரி இவருடைய இது கைக்குள்ளே நெளிஞ்சிட்டே இருக்குது. இவர் ஃபுல் போதை. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என் கையிலேயே நீ விளையாட்டு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பாம்புனுடைய தலையை பிடிச்சி கடிச்சிட்டார். நல்லா இறுக்கமாக கடிச்சிட்டார். கடிச்சிட்டு எங்கிட்டே உன் வேலை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தோளில் போட்டு வந்துட்டார். மேலே ஏறி வந்து நின்னார். ஒரு நிமிஷம் கூட அவரால் நிற்க முடியல. அப்படியே சாஞ்சிட்டாரு. வாயில் ஃபுல்லாக நுர தள்ளி அங்கேயே அவர் இறந்து போயிட்டார். அவ்வளோதான், இறந்தே போயிட்டார். அவரை காப்பாற்றவே முடியல யாராலையும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இந்த மரணம் எதற்காக வந்தது? ஒரு சாதாரணமான அவருக்கு நல்லா கிணத்துக்குள்ளே இறங்க தெரியும், அவருக்கு பாம்பு அடித்து அவருக்கு பழக்கம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். சுற்றி இருக்கிறவங்க பெருமையாய் பேசும்போது தன்னுடைய சிங்காசனத்தை கூட அவர் வந்து மனசில் வைக்காம அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டதுனால அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம உயரும் போது வளரும் போது நமக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படும் போது நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னா நிறைய தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகவே கூடாது. பெருமை வரும்போது நம்முடைய கரத்தில் அப்படியே வாங்கிறது போல வாங்கி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் ஆண்டவருக்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வருகிற எல்லா பெருமையும் சொல்லுங்க, எல்லா பெருமையும் சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா பெருமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எல்லா பெருமையும் உமக்குத்தான். சத்தமா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்குத்தான், உமக்குத்தான் அப்பா, உமக்குத்தான் அப்பா. ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர், நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர்.